ஹலோ கைஸ், வெல்கம் டு சிஎஸ் பைட்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் நீமோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன், க்ரோமில் வந்து விஷுவல் ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணோன்னே visual studio.microsoft.com சைட்குள்ளே போனேன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இல்லை மேலேயே இருக்கும். இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து கம்யூனிட்டி 2022ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கம்யூனிட்டி வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எதுவும் ப்ரொஃபஷ்னலாக என்டர்பிரைஸாகவோ பண்ணுறதில்ல. ப்ரொஃபஷ்னல் என்டர்பிரைஸ்னால் சிம்பிள், பே பண்ணணும், அவ்வளோதான். கம்யூனிட்டினா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். என்ன கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டங்காட்டி எனக்கு இங்கே மாடிஃபைன்னு காமிக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் காமிக்கும், என்னென்ன வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்க்ரீனு. ஸோ என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ASP.NET வெப் டெவலப்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கணும், மஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ எக்ஸ்டென்ஷன் டெவலப்மெண்ட், இதுவும் மஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கணும். இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் போனீங்கன்னா .NET 6 ரன் டைம். ஸோ .NET 6 ரன் டைமும் அண்ட் .NET 7 ரன் டைமும் சூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து LTS, இதுக்கு பேர் லாங் டேர்ம் சப்போர்ட், பேர் வந்து LTS. ஸோ லாங் டேர்ம் சப்போர்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் டீம் இருக்காங்களா, அவங்க வந்து இன்கேஸ் எனி இஷ்யூஸ்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைசன்ஸ் வச்சுருந்தா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்டர்பிரைஸோ ப்ரொஃபஷ்னலோ வச்சுருக்கீங்க, இல்லை மைக்ரோசாஃப்டோட ஒரு பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹெல்பிங் டைம் வந்து யூஸ்வலாக 1 year தான் இருக்கும். லாங் டேர்ம் சப்போர்ட்னா 3 years இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாமளும் .NET 6 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ .NET 7ம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எனிவே நான் அதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து ஈவன் வெர்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து LTS வெர்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டால் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டே இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன், நான் வச்சிருக்கிற ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இங்கே லான்ச் கிளிக் பண்ணனா விஷுவல் ஸ்டுடியோ லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நான் வந்து ஒரு கன்சோல் ஆப் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கன்சோல்னு சர்ச் பண்ணுற மேலே இது ஃபஸ்ட்டு வர கன்சோல் ஆப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து .NET கோர் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகலான்னு சொன்னேன்ல, .NET ஆன் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக்ஓஎஸ். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இதாகுது. அதே .NET ஃப்ரேம் ஒர்க்கு பாருங்கள், ப்ராஜெக்ட் ஃபார் கிரியேட்டிங் அ கமாண்ட் லைன் அப்ளிகேஷன், C# விண்டோஸ், அவ்வளோதான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ .NET கோர் ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை இது பண்ணி நெக்ஸ்ட் இது பண்ணி போகிறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து, ஸோ இதில் ப்ராஜெக்ட் நேம்னு ஒன்று இருக்குது, சொல்யூஷன் நேம் ஒன்று இருக்குல்ல. சொல்யூஷன்னா என்னென்னா, ஒரு n நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற பேர் தான் வந்து சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனுக்கு வந்து மை ஃபர்ஸ்ட், எப்பவுமே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது சூஸ் பண்ண சொல்லுது என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும்னு. ஸோ இது வந்து .NET 7ம் இருக்குது, 6 இருக்குது. நான் 6 சூஸ் பண்ணிக்கிறேன். டு நாட் யூஸ் டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து .NET 6 சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் கொடுக்க போகிறேன். க்ரியேட் கொடுத்தோன்னே அது வந்து ஸ்கேஃபோல்ட் ஆகி ஒரு சொல்யூஷன் எனக்கு க்ரியேட் பண்ணி தரும். பாருங்கள், சொல்யூஷன் நேம் வந்து மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் நேம் வந்து ஹலோ வேர்ல்ட், அதுக்குள்ளே program.cs, இது வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஸோ எப்படி ரன் பண்ணுறதுனா, இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த க்ரீன் கலர் இது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பில்ட் ஆகும், அதுக்கப்புறம் ரன் ஆகும். ஸோ பில்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிற அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பில்ட் ஆனால்
ஒரு இன்டர்மீடியேட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொன்னேன்ல. ஸோ அந்த இன்டர்மீடியேட் ஃபைல் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கலாமா? ஸோ இதை மினிமைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிற ஓப்பன் ஃபோல்டர் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுக்குறேன். ஸோ பின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும்னு பார்த்தோம். டீபக் பண்ணுறப்போ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த இன்டர்மீடியேட் ஃபைல். ஸோ ப்ரைவேட் அசம்பிளி, ஷேர்ட் அசம்பிளின்னு போன வீடியோவில் பார்த்தோம்ல, DLL EXE ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தோம். ஒவ்வொரு .NET ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்பவும் இது மாதிரி DLL EXE ஜென்ரேட் ஆகும். இப்போ டைரெக்டாக நம்ம வந்து இந்த EXE கூட ஓப்பன் பண்ணலாம். ஆனால் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆயிரும். ஏங்கிற ரீசன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த விண்டோ இல்லைன்னா நீங்கள் வந்து வியூவில் போய் இந்த இடத்துல சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்னு கொடுத்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் வந்துடும். ஸோ ஈஸி. ஸோ இப்போ இன்கேஸ் எனி எரர் இருக்குன்னா இந்த கிராஸ் மார்க்கை டபுள் கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். நம்மளுக்கு வந்து என்ன எரர்னு வரும், அதை வந்து கிளிக் பண்ணால் என்ன எரர்னு சொல்லும். இங்கே வந்து செமிகோலன் மிஸ்ஸிங். ஸோ அதனால் வந்து செமிகோலன் போட்டோன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது இப்படி தான் நீங்கள் எரர் வந்து செக் பண்ணணும். உங்களுக்கு வந்து டீபக்கிங்னா என்னன்னு சொல்ல போகிறேன். டீபக்கிங்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இதில் மல்டிபிள் லைன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லைனில் வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வந்து தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு கால்குலேஷனே வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நம்பர் அடிஷன் ஆகுது, இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா, அந்த சிங்கிற இன்னொரு வேரியபிளில் என்ன ரன் டைமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இதை ரெண்டையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வித் டீபக்கிங். இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பிரேக் பாயிண்ட் நின்றுச்சு. இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்திருக்காது. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தேன்னா இங்கே வந்து அவுட்புட் வந்திருக்கும். இதே வந்து நான் இந்த ஆரோ அமுத்தியிருந்தேன்னு வைங்களேன், ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டைரெக்டாக வந்துடும். அந்த பிரேக் பாயிண்ட்டே ஹிட் ஆகாது. அதுதான் வந்து அந்த 2 ரன்னுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சும்மா ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிரிண்ட் ஆனது வந்து ஏன் வந்து க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து டு நாட் யூஸ் டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, இதை பற்றி பார்க்குறோம். ப்ளஸ் ஒரு பேசிக்ஸ் எப்படி இன்புட் வாங்குறது, கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, Nemo signing off. Hey Parama, Padida.